பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மருத்துவ செலவை குறைக்கவும், மருத்துவ கண்டுபிடிப்புகளை விரைவுபடுத்தவும், ஆசியான் நாடுகளின் தேவைகளுக்கு ஏற்ப சிகிச்சைகளை உருவாக்கவும், ஆசியான் முழுவதும் உள்ள தங்கள் சகாக்களுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்க மலேசிய மருத்துவ ஆராய்ச்சி கழகமான CRM மற்றும் பிற உள்ளூர் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஆராய்ச்சி முயற்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்துவதையும், மக்களின் தேவைகளுக்கு சேவை செய்வதையும் உறுதி செய்ய CRM உள்ளூர் பல்கலைக்கழகங்களுடன், குறிப்பாக மருத்துவ பீடங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். சுகாதார செலவுகள் அதிகரிப்பதை தடுப்பதே நமது முக்கிய சவால்களில் ஒன்றாகும் என்று குறிப்பிட்ட அவர், முக்கிய நிறுவனங்கள் நுகர்வோர் மீதான சுமையை கருத்தில் கொள்ளாமல் அதிக லாபம் ஈட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளதால் மருத்துவத்துறை சுமையாக மாறக்கூடும் என்று அவர் இன்று CRM சோதனை இணைப்பு மாநாடு 2025 அதிகாரப்பூர்வ தொடக்க விழாவில் இதனை தெரிவித்தார். 2025 ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் போது அமல்படுத்தப்படவிருக்கும் PDPR எனப்படும் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ளவிருக்கும் பள்ளிகளின் பட்டியலை கல்வி அமைச்சு விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் போது ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்கள் காரணமாக மாணவர்கள் மற்றும் பெற்றோரின் பயணத்திற்கு இடையூறு ஏற்படுவதை தவிர்க்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையில் இடம்பெறும் பள்ளிகளின் முழு பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு புத்ராஜயாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ஆசியான் மாநாட்டிற்கான முக்கிய பாதைகளில் உள்ள பள்ளிகளை கல்வி அமைச்சு அடையாளம் கண்டு அந்த பள்ளிகளின் பட்டியல் அறிவிக்கப்படும் என்றும், சம்பந்தப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இல்லிருப்பு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். விரைவில் நடைபெறவிருக்கும் PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிட நூருல் இசா அன்வாருக்கு கிளந்தான் மாநிலத்தின் 14 தொகுதி தலைவர்களில் 13 பேர் தங்கள் ஆதரவை வெளிப்படையாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியை மேலும் வலுப்படுத்தக்கூடிய தலைவராக விளங்குவதில் நூருல் இசாவுக்கு உள்ள அனுபவம் காரணமாக இந்த ஆதரவை தாங்கள் வழங்கியதாக கிளந்தான் மாநில தலைமைத்துவ மன்றத்தின் தலைவர் டதஸ்ரீ முகமது சுபாரடி முகமது நோர் தெரிவித்தார். அரசியலில் 25 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மற்றும் எப்போதும் அடிமட்ட மக்களுடன் இருக்கும் ஆளுமை மூலம் அதிகரித்து வரும் சவாலான அரசியல் சூழலை எதிர்கொண்டு கட்சியை மிகவும் பயனுள்ள திசையில் வழிநடத்த நூருல் உதவ முடியும் என்று அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 2025 PKR மத்திய தலைமைத்துவ மன்றம் இளைஞர் மற்றும் மகளிர் பிரிவு தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி 2 நாட்களுக்கு இணையம் வழி நடைபெறும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலவும் சூழலில் இந்தியாவிற்கு செல்லும் அத்தியாவசியமற்ற பயணங்களை மலேசியர்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று புதுடெல்லியில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. நேற்று பாகிஸ்தானில் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியதை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு, குறிப்பாக பாகிஸ்தானின் எல்லையை ஒட்டியுள்ள இந்திய மாநிலங்களுக்கு அனைத்து அத்தியாவசியமற்ற பயணங்களையும் உடனடியாக ஒத்திவைக்குமாறு தூதரகம் கடுமையாக வலியுறுத்தியுள்ளது. விடுமுறை நாட்கள் அல்லது பிற அவசரமற்ற நோக்கங்களுக்கான பயணங்களும் இதில் அடங்கும் என்று அது தெரிவித்துள்ளது. ஜொகூர் மாநிலத்தின் 5 மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் சோதனை நடவடிக்கையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜொகூர் பாரு, மூவார், சிகாமாட், மெர்சிங் மற்றும் பத்து பகாட் ஆகிய இடங்களில் உள்ள கட்டுமான இடங்களை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஜொகூர் குடிநுழைவுத்துறை இயக்குநர் டத்தோ முகமது ரோஸ்டி முகமது டாருஸ் தெரிவித்தார். நேற்று காலை 10:30 மணியளவில் 5 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் 120 அமலாக்க அதிகாரிகள் பங்கேற்று இச்சோதனையை மேற்கொண்டனர். இந்நடவடிக்கையின் போது மொத்தம் 516 வெளிநாட்டினரிடம் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அவர்களில் 330 பேர் சந்தேகத்திற்குரிய குடியேற்ற குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அவர் இன்று வியாழக்கிழமை ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். 20 முதல் 57 வயதுக்கு உட்பட்ட சந்தேக நபர்கள் வங்காளதேசம், இந்தோனேசியா, மியான்மர், பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார். அனைவரும் மேலதிக விசாரணை மற்றும் நடவடிக்கைகளுக்காக பெக்கான் நனாஸ் குடிநுழைவு டிப்போவில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த வார தொடக்கத்தில் பாடாங் ஈப்போவில் அதிகமான எண்ணிக்கையில் காணப்பட்ட புறாக்களின் இறப்புக்கு
தொற்று நோய் காரணம் அல்ல என்று கால்நடை சேவைகள் துறையான டிவிஎஸ் தெரிவித்துள்ளது. பூங்காவின் நீரூற்று அருகே ஏராளமான புறாக்கள் இறந்திருப்பது குறித்து மே 4ஆம் தேதி ஈப்போ நகரசபையிடம் இருந்து புகார் வந்ததாக டிவிஎஸ் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 3 பறவைகளின் பிரேத பரிசோதனையில் வெளிப்புற காயங்கள் எதுவும் இல்லை என்றும், ஆனால் நுரையீரல் மற்றும் மூச்சு குழாய்களில் இரத்தப்போக்கு, மார்புக்குழியில் இரத்த கட்டிகள் மற்றும் கல்லீரலின் நிற மாற்றம் உள்ளிட்ட உள் அதிர்ச்சியின் அறிகுறிகள் கண்டறியப்பட்டதாக டிவிஎஸ் தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.